திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கு தானே வழிகாட்டுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி கிடையாது. இப்பொழுது ஆப்பிரிக்கா வர போய் வழிகாட்டிட்டு இருக்கு. அடுத்தது வந்து அமெரிக்காவை தான் வழிகாட்டும் நினைக்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்தின லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான். என்னடா இது, நம்ம இந்த ஊர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுல இருக்கோம், நமக்கு ஒரு திட்டமும் அப்படி தெரியலையே, எதை பார்த்து இவங்க வியந்தாங்க இந்த மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னத்தை பார்த்து வியந்திருப்பாங்க? சென்னையில பூர்வகுடி மக்களை வந்து இங்கிருந்து வெளியேற்றி அந்த இடங்கள்ல வந்து வேறு வேறு வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க இல்லையா? அதாவது சமீபத்துல கூட அனகாபுத்தூர் அப்படின்ற இடத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை எங்கேயோ தூக்கி ஓரமா போட்டு அங்க நாங்க வளர்ச்சி செய்ய போறோம் அப்படின்னு நம்ம மக்களுடைய வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சாங்க இல்லையா? சோ இது வந்து பெரிய ஒரு சாதனை, இது பெரிய திட்டம். அதை கூட அவங்க பார்த்து அந்த ஆப்பிரிக்க மக்கள் பார்த்து வியந்திருக்கலாம், நடனமாடி இருக்கலாம். அதன் பிறகாக வந்து ஆள் கடத்தல் வழக்குல நீதிமன்ற உத்தரவின் பேர்ல ஒரு ஏடிஜிபி ஜெயராம் அப்படின்றவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லையா? அதை கூட பார்த்து அந்த கிழக்கு ஆப்பிரிக்க மக்கள் வந்து வியந்திருக்கலாம் நினைக்கிறேன். அதன் பிறகாக வேங்கவேயல்ல வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து இந்த குற்றத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் பண்ணாங்க இல்லையா? அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அதை பார்த்து, ஏன்னா பழங்குடி மக்களுக்கு சிறப்பாக ஸ்டாலின் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காராம், அதை பார்த்து அந்த பழங்குடி மக்கள் வந்து வியந்திருக்காங்க. ஸோ பட்டியல் மக்கள் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காங்க பாருங்க வேங்கவேயல்ல. ஸோ இதை பார்த்து கூட அவங்க வியந்திருக்கலாம் அந்த ஆப்பிரிக்க மக்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 65 இருந்து 70 பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க, மரக்காணத்துல இறந்து போயிருந்தாங்க கள்ளசாராயம் குடிச்சு. இந்த திட்டத்தை பார்த்து அவங்க இந்த மாதிரியான ஆட்சியை பார்த்து அவங்க வியந்து நடனமாடி இருக்கலாம். இப்படி நிறைய விதமான ஆட்சியினுடைய சிறப்புகள் இருக்கு. இப்படியான சிறப்புகளை பார்த்து அவங்க நடனமாடி இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா அப்படி இல்லை அப்படின்றது ஃபேக்டா இருக்கு.